நீ எனக்கு அந்த மருந்த குடுத்தா, நான் செத்தாலும் பரவால்ல அப்டி சொல்ட்டு ஒரு மாணவன் அந்த மருந்து வாங்கி சாப்பிடுறான். சாப்பிடும்போது அவன் உயிரோட இருக்கிறான். அப்ப நம்பிக்கையாக யாரு வந்து போக்கர் சித்தரை வழிபாடு பண்றாங்களோ, சமாதி வழிபாடு பண்ணி கொஞ்சம் தியான முறையில் வந்து உடலை சுத்தப்படுத்திட்டு, மனதை சுத்தப்படுத்திட்டு, அப்புறமா நீங்க கோயிலுக்குள் போகும்போது, அங்க இறைவனுக்கு ரொம்ப பிடித்தது மகான்கள் சித்தர்களை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க மூலமாக நம்மளுக்கு அருள் பாவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஏன்னா என்னுடைய சொரூபமாக நான் சில சமயம் என் பக்தர்கள் கவனிக்க முடியலன்னா, எனக்கு சொரூபமாக நீ செய்யி. அதனால உனக்கு என்னை விட உடலை உருக்கி உள்ளம் உருகி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சித்தருடைய அருள் முழுமையாக கிடைக்கும். ஏன்னா உடலை வந்து அவர் மெயினாவே எடுக்க மாட்டாங்க. அதனால உங்க கோரிக்கைகளுக்கு நீங்க வந்து கண்டிப்பாக ஒண்ணு இவங்க மத்தவங்க மருத்துவ செலவு பண்ணணும். இல்லாட்டா அவங்களுக்கு அவங்களே மருத்துவ செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால போக்கர் சித்தர் வழிபாடு பண்ணுனா அந்த தன்மையெல்லாம் குறையும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம், அவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத நம்ம கூட சொல்றதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அதை பத்தி. வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. நம்ம இன்றைய நிகழ்ச்சியில வந்து 12 ராசிக்காரர்கள் எந்த சித்தர் வழிபாடு பண்ணணும், சித்தர் வழிபாடு பண்ணும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களும் எந்த சித்தர்களை வழிபடலாம் அப்படின்றத இன்றைய நிகழ்ச்சியில பார்க்கலாம். சோ முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்கள் எந்த சித்தர் வழிபாடை எடுத்துக்கலாம்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஏன் ஒவ்வொரு சித்தர் எடுக்கிறோம்னா, அவங்களுடைய பண்பு நலன்களுடன் அந்த ராசி ஒத்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரத்துக்கும் சித்தர்கள் உண்டு. ஆனா, ஒரு ராசிக்கு ஒரு ராசிக்கு 12 ராசிக்குங்கும்போது, ஏன்னா 27 நட்சத்திரம்னா, ஒரு ராசியில வந்து 3 நட்சத்திரம் உட்கார்ற மாரி இருக்கும். அப்ப அந்த 3 நட்சத்திரத்துக்குள்ள சித்தரை நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அந்த ரொம்ப டாமினேட்டிங்கா அந்த ராசியில் உள்ள சித்தர்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஆ மேச ராசியில் உள்ள சித்தர் வழிபாடில் போக்கர் சித்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியிறாரு. போக்கர் சித்தர் வந்து என்னன்னா, மேச ராசியுடைய முதல்ல குணம் வந்து என்னன்னா, கொஞ்சம் மருத்துவ குணம் உடையவர்களாக இருப்பாங்க. ஏன்னா, அலோபதி மருத்துவத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இடம் வந்து மேசராசி. ஏன்னா, மேசராசியில வந்து நம்ம அஸ்வினி குமார்கள் பார்த்தீங்கன்னா, முதலில் ஆப்பரேஷன் மெத்தட வந்து இது பண்ண ஒரு டாக்டர்னா, அது அஸ்வினி குமார்கள் தான். அவங்க தலைய கட் பண்ணிட்டு, மந்திரம் கத்துக்கிட்டு, அப்புறமா அந்த குதிரை தலைய வைத்து மந்திரம் கத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒரிஜினல் தலை மந்திரம் கத்து முடிச்சப்ப ஒரிஜினல் தலைய வச்சுக்குவாங்க. ஏன்னா, அந்த மந்திரம் கத்துக்கிட்டா தலை துண்டிக்கப்படும் அப்படிங்கிறனால, அந்த ஆப்பரேஷன் வந்து பண்ணது ஏன்னா அஸ்வினி குமார்கள். அதனால இது மருத்துவத்துக்கான ஒரு ராசி மாரி அர்த்தம். அதனால இந்த ராசியில வந்து நம்ம மருத்துவத்துக்குள்ள விஷயங்கள் எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சித்தராக எடுப்பது போக்கர் சித்தர். அதாவது போக்கர் சித்தர் வந்து என்னன்னா, நம்மளுடைய விஷத்தன்மையை கூட அவர் வந்து மருந்தாக மாற்றக்கூடியது அப்படிங்கிறது. அதனாலதான் நவபாசனத்தில் முருகர் சிலை செய்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால மேசராசிக்காரர்கள் வந்து போக்கர் சித்தர் வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அதுவும் இவர் வந்து என்னன்னா, தென்னிந்தியாக்காரர் தான். ஆனா அவர் வந்து என்னன்னா, சீனாவுல போய் இருந்து இங்க வந்த மாதிரி ஒரு இது இருக்கும். சீனாவுல போய் இருந்து அங்க மருத்துவங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு, அதிலிருந்து வந்த மருத்துவம் மட்டும் இல்லாமல், அங்க வந்து அவர் ஒரு பெரிய குருவாக வச்சு வழிபட்டிருக்காங்க. ஒரு மருந்த குடுத்தா, அந்த மருந்த கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு, அதுல வந்து தன் மாணவர்களுக்கு செக் பண்ணும்போது நெறைய பேர் இறக்குறாங்க. நம்பிக்கையே இல்லாம நெறைய பேர் ஓடிருந்தாங்க. அதில் ஒரு மாணவன் வந்து, "நீ எனக்கு அந்த மருந்த குடுத்தா, நான் செத்தாலும் பரவால்ல" அப்டி சொல்ட்டு ஒரு மாணவன் அந்த மருந்து வாங்கி சாப்பிடுறான். சாப்பிடும்போது அவன் உயிரோட இருக்கிறான். அப்ப நம்பிக்கையாக யாரு வந்து போக்கர் சித்தரை வழிபாடு பண்றாங்களோ, அந்த அவர்களுக்கு வந்து போக்கர் சித்தருடைய முழு அருளும் கிடைக்கும். அதனால எப்பவுமே போக்கர் சித்தர் வழிபாடு, பழனி முருகர் வழிபாடுலாம் நம்ம எடுத்தோம்னா, சோதனைகளுக்கு உள்ளாக்கி வெளிய வர்ற மாரி தோற்றம் தெரியும். ஆனால் அந்த 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 இடம் வந்து என்னன்னா, நம்மளுடைய நெகட்டிவ ஃபுல்லா கலந்து எடுத்துட்டு, அத வந்து நமக்கு பாசிட்டிவா மாத்தக்கூடிய மிக அற்புத சக்தி பழனி மலைக்கும், போக்கர் சித்தருக்கும் உண்டு. அதனால தான் அந்த மலையில் உள்ள போக்கர் சித்தருடைய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது.
மேடம், மேஷ ராசிக்காரர்கள் போகர் சித்தரை வழிபடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பொதுவாவே வந்து சித்தர்களோட ஜீவ சமாதி வந்து கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கிறத நம்மனால பார்க்க முடியுது. சோ ஒருவேளை இப்ப வந்து போகரே வழிபடுறதுக்காக பழனிக்கு போறாங்க அப்படின்னா, முதல்ல முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதி வழிபாடு பண்ணணுமா? இல்ல சமாதி வழிபாடு பண்ணதுக்கு அப்புறமா சித்தர் வழிபாடுக்கு அப்புறமா கோவில் வழிபாடு பண்ணணுமா? எப்பவுமே நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது பக்கத்துல சித்தர்கள் இருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல சமாதி வழிபாடு பண்ணி கொஞ்சம் தியான முறையில் தியானம் பண்ணி உங்களுடைய தியானத்துல வந்து உடலை சுத்தப்படுத்திட்டு, மனதை சுத்தப்படுத்திட்டு, அப்புறமா நீங்க கோயிலுக்குள் போகும்போது, அங்கோட பாசிட்டிவான எனர்ஜிஸ் இறைவனிடம் வந்து நீங்க அழகா அப்சர்வ் பண்ண முடியும். ஆனால் நீங்க கோயிலுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் இங்க போகுறத விட ஏன்னா எப்பவுமே ஒரு சமாதி வழிபாடு அப்படின்னு பண்ணும்போது, நம்ம வந்து அ மகான்கள், சித்தர்கள் வந்து இறைவன்கிட்ட இருந்து எல்லாமே இறைவனுக்கு ரொம்ப பிடித்தது மகான்கள், சித்தர்கள ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவங்க மூலமாக நம்மளுக்கு அருள் பாவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால ஏன்னா என்னுடைய சொரூபமாக நான் சில சமயம் என் பக்தர்கள் கவனிக்க முடியலன்னா, எனக்கு சொரூபமாக நீ செய்யி. அதனால உனக்கு என்னை விட அதிக பவர் குடுக்குறேன்னு சொல்லிட்டு மகான்கள், சித்தர்களுக்கு அவ்வளோ பவர் குடுத்துருப்பாங்க. கடவுளாச்சும் கொஞ்சம் சில விஷயங்கள யோசிப்பார். ஆனால் மகான் சித்தர்கள் குடுத்த அருள்வாக்குக்கு வந்து என்னைக்குமே யோசனை உடனே அத நிறைவேத்தி குடுப்பார் கடவுள். அதனால அந்த அந்த காரணத்துக்காகவே நம்ம வந்து முதலில் வந்து சமாதி வழிபாட எடுத்து சமாதிகளுக்கு முதல்ல நம்ம வந்து இது பண்ணிட்டு ஏன்னா கடவுளே மதிக்கக்கூடிய பெரிய ஜீவ சமாதிகள் தான். அதனால அவங்கள வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இறை வழிபாடு பண்ணும்போது, ஈஸியா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். அதனால எப்பவுமே ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிட்டு இறைவனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். ஓகே. சோ பொதுவாவே வந்து நம்ம சுவாமி படங்கள் வீட்டு பூஜை அறையில வச்சு வழிபடுவோம். இப்ப சித்தர்கள் வழிபட போறாங்க, இந்த 12 ராசிக்காரர்கள் அப்படின்னா, அவங்களுடைய படங்கள வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபடலாமா? பூஜை அறையில வைத்து சாமி படங்கள் பக்கத்துல வச்சு வழிபாடு பண்ண வேண்டாம். ஆக்சுவலா என்னன்னா, சித்தர்கள், மகான்கள் வந்து எப்பவுமே நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வீட்ல ரொம்ப ஒரு கொஞ்சம் ஒரு பிரிஸ்கா இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஹால்ல தான். அ தூக்கம் பெட்ரூமுக்கு போனா படுத்த உடனே நித்திரை தான். ஆனா, அங்க வந்து யாரையும் சிந்தனைகள் கிடையாது. எப்பவுமே நம்மளுடைய காலையிலேருந்து செஞ்ச விஷயங்கள தான் நினைவுபடுத்தும் ஒழிஞ்சு அதுதான் நடக்கும். அதேபோல் சாமி ரூம்ல இறைவனுடைய ஒளி தத்துவத்த நம்ம உள்வாங்க தான் மட்டும் போகும். ஆனா, ஹால்ல உட்கார்ந்துகிட்டு நம்ம அசை போடும் விஷயங்கள் ஹால்ல தான். நெறைய விஷயங்கள் அந்த ஹால்ல தான் நம்ம புத்தகங்கள்லாம் வச்சிருப்போம். அந்த ஹால்ல தான் பொழுதுபோக்கு அம்சங்கள் நம்ம எண்ண அலைகள் ஃபுல்லா அங்க தான் ஓட்டங்களாக இருக்கும். அந்த எண்ண அலைகளை சீர்படுத்துவதற்கு நம்ம வரவேற்பறை முக்கிய பங்காக இருப்பதினால், மகான்கள் ஃபோட்டோவ வந்து வரவேற்பறையில் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து பார்க்கும்போது, அந்த ஃபோட்டோவ பார்த்து நம்ம இது பண்ற மாரி எடுத்துக்கலாம். அதனால இந்த மகானுடைய ஃபோட்டோ வந்து இப்போ போக்குவரத்துத்துறையுடைய மகானுடைய ஃபோட்டோ வரவேற்பறையில் கிழக்கை நோக்கி இருக்கிற மாரி வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற இல்லாட்டா தெற்கை நோக்கி வைப்பதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கிழக்கு அல்லது தெற்கை நோக்கி வச்சுக்கிட்டு பண்ணலாம். அதே மாரி வீட்ல வச்சு வழிபடும் முறைகள் வந்து எப்படின்னா, அந்த போக்கர் சித்தருடைய வழிபாடுகளில் ஒரு மரப்பலகை எடுத்துக்கோங்க. அந்த மரப்பலகையில் நல்ல மஞ்சளை குழைத்து நல்லா பூசிக்கோங்க. பூசிட்டு அதன் மேல் கோலம் போட்டுட்டு, அப்புறம் நல்ல நெறைய நீர் நிரம்பி வைத்து, அப்புறம் அவங்க ஃபோட்டோ வச்சு, ஃபோட்டோவுக்கு நறுமண மலர்கள், இல்லாட்டா அவங்களுக்குரிய மலர்கள், அந்த ராசிக்குள்ள மலர்களை வைத்து நீங்க வழிபாடு பண்ணும்போது, எப்பவுமே சித்தர்கள் காற்று ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுப்பவர்களாக இருப்பாங்க. ஓகே. எந்த குறிப்பிட்ட மலர் நம்ம வைத்து வழிபடலாமா? நம்ம வந்து இந்த போக்கர் சித்தருக்கு வந்து செம்பருத்தி பூ வைக்கலாம். அதுக்கு சிவப்பு ரோஜா, நல்லா டார்க் ரோஜாவ எடுத்து வைக்கலாம். இத வைக்கும்போது உங்களுக்கு வந்து உமிழ் ரோஜா அப்படிம்பாங்க அத. அந்த ரோஜா வச்சு வழிபடும்போது உங்களுக்கு வந்து நல்லாருக்கும். இல்லாட்டா டெய்சி பூம்பாங்க. அது வைக்கலாம். இந்த பூக்கள் வச்சு வழிபாடு பண்ணும்போது, இந்த சித்தருடைய முழுமையான உங்களுக்கு அருளும், அனுகிரகமும் கிடைக்கும். ஓகே. சோ சித்தர் வழிபாடு முறையில நம்ம பத்தியங்கள், விரதங்கள் இருந்து வழிபாடுகள் பண்ணணுமா? இதுல வந்து பத்தியம்ங்கிறது நம்மளுடைய இது நம்ம கோரிக்கைக்காக தேவைப்படுவது. யார் ஒருத்தர் உடலை உருக்கி, உள்ளம் உருகி கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு வந்து சித்தருடைய அருள் முழுமையாக கிடைக்கும். ஏன்னா, உடலை வந்து அவர் மெயினாவே எடுக்க மாட்டாங்க. ஆனா, உங்க கோரிக்கைகளுக்கு நீங்க வந்து கண்டிப்பாக விரதங்கள் எடுத்துக்கொண்டு தான் பண்ணுனா, அது ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே. பூஜை முறைகள் நீங்க சொன்னீங்க. இந்த போகர் சித்தரை வழிபடுறதுக்கான கிழமைகள் ஏதாவது இருக்கா மேம்? நம்ம வந்து போக்கர் சித்தர் மேச ராசிக்காரங்களாக இருப்பதினால், நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். இவருடைய நோக்கம் வந்து ஆரோக்கியமும், நம்மளுடைய பிடிவாத தன்மை குறைப்பதற்கும் முழுமையாக இருக்கும். மேசராசிக்காரங்க வந்து கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாரி ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது அலோபதியுடைய தன்மை அந்த இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். ஒண்ணு இவங்க மத்தவங்க மருத்துவ செலவு பண்ணணும். இல்லாட்டா அவங்களுக்கு அவங்களே மருத்துவ செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால போக்கர் சித்தர் வழிபாடு பண்ணுனா, அந்த தன்மையெல்லாம் குறையும். அதனால இது வந்து தலகணத்தை குறைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சித்தர் வழிபாட்டில் போக்கர் சித்தர் சிறப்பாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில மேஷ ராசிக்காரர்கள், மேஷ ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம், என்ன மாரி முறையில வழிபடலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி மேம்.